OnePlus 15 வந்து டோன்ட் பை. அந்த ஃபோனை யாருமே வாங்காதீங்க. நான் டோன்ட் பைன்னு வந்து கேப்ஷன் வந்து வச்சிருப்பேன். எல்லாருமே வந்து எதுக்கு வந்து OnePlus பிராண்டை வந்து டோன்ட் பை அப்படின்னு போட்டிருக்கேன்னு வந்து நினைப்பீங்க. இந்த டைம் வந்து OnePlus 15 வந்து ரொம்ப ரொம்ப டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை மட்டும் தான் ஹைலைட் பண்ணி 7300 mAh 165 Hz ரெஃபரன்ஸ் ரேட்டும் இந்த ரெண்டு மட்டும் கொடுத்து 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பெக்கு மட்டும் அட்வான்ஸாக கொடுத்துட்டு நிறைய டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. OnePlus 13 கம்பேர் பண்ணும்போது நிறைய டவுன்கிரேடு. இந்த டைம் வந்து Snapdragon 888 Gen 5 லேட்டஸ்ட்டோட சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராக ஹீட் ஆகுது. ரியல்மி போன டைம் வந்து GT7 Pro ரொம்ப ஹீட் ஆச்சுன்னு எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் அவ்வளோவா சேல்ஸ் இல்லை, இருந்தாலும் வாங்கின கஸ்டமர் எல்லாருமே வந்து ஓவராக ஹீட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அவங்க Snapdragon 8 Elite யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த டைம் OnePlus 15 வாங்கின கஸ்டமர் எல்லாருமே வந்து ஓவராக ஹீட் ஆகுது. கேமரா சாம்பிள்ஸ் கூட வந்து ஒரு 30,000-40,000 பட்ஜெட்டில் உள்ள கேமரா சாம்பிள்ஸ் மாதிரி தான் இருக்குது. 73,000-80,000 ஃபோனோட எடுக்கிற பிக்சர் குவாலிட்டி மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து டீட்டெயில் மேக்ஸ் இன்ஜின்னு சொல்லி ஒன்று ஓனாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேசல்பிளேடை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓப்போவோட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது ஓப்போ ஃபோன்ஸ்லாம் சேல்ஸ் ஆகணும். ஹேசல்பிளேடு காண்டி ஒரு ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக ஓப்போ வாங்கணும். கேமிங் காண்டி ஒரு ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக OnePlus வாங்கணும். இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து பேசி இந்த மாதிரி வந்து ஃபோன் லான்ச் பண்ணதுனால OnePlus 15 வந்து நிறைய சொதப்பி வச்சுருக்காங்க. அந்த டைம் வந்து OnePlus 15 வாங்கினா ரொம்ப ரொம்ப பாவம் தான். நான் OnePlus 13 தான் வச்சுருந்தேன். OnePlus 15 எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன். லான்ச் ஆகும்போது ஸ்பெக்லாம் பார்க்கும்போது நல்ல வேலை நான் தப்பிச்சேன்ப்பா அப்படின்னு நான் நினச்சேன். நான் அந்த டைம் நான் OnePlus 15 வாங்கியிருந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஓவராக ஹீட்டிங் ஆகிருக்கும், கேமரா கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்காது. இந்த மாதிரி நிறைய டிஸப்பாயின்மெண்ட்டை வந்து நான் பார்த்துருப்பேன். அதனால் வந்து இப்போ நான் Oppo Find X9 Pro வாங்கிட்டேன். நான் இப்போ வாங்கின ஃபோன் கூட வந்து OnePlus-ஓட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து 16 GB RAM தான். ஹையஸ்ட் வேரியண்ட்டே வந்து 16 GB RAM தான். ஆனால் OnePlus-ல நான் வந்து 24 GB RAM யூஸ் பண்ணேன். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவான ஃபீல் வந்து கொஞ்சம் நாளுக்கு இருக்கும். ஆனால் கேமரா வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நான் அந்த ஓப்போவில் தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Oppo Find X9 Proல என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவே இதுதான். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. கிளாரிட்டி வந்து நான் முன்னாடி போட்ட வீடியோக்கும் இப்போ போடுற வீடியோக்கும் கிளாரிட்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்லையான்னு தெரில. எனக்கு தெரியுது கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேமரா அமையும். ஏன்னா வந்து இது 1,10,000 உங்களுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கேமரா கிளாரிட்டி வந்து சென்சார் மாறும். அதனால் இந்த டைம் வந்து OnePlus 15 வந்து யாருமே பை பண்ணாதீங்க. இதோட ஓன் அட்வைஸு நான் சொல்கிறேன்னு மட்டும் நம்பாதீங்க. யூடியூப்பில் போய் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக OnePlus 15 வந்து பை பண்ணாதீங்க. OnePlus வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாட் சீரிஸ் வாங்க. இந்த 20,000, 25,000, 15,000 ஃபோன் உள்ள நாட் சீரிஸ் மட்டும் வாங்க. ஃப்ளாக்ஷிப் வந்து வாங்காதீங்க.